அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல மிக முக்கியமான முடிவுகளை எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா நாம செஞ்சது சரிதானா, இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நீங்க சமீபத்துல எடுத்த ஒரு முடிவு, அது வேலையா இருக்கலாம், காதலா இருக்கலாம், இல்ல பிசினஸா கூட இருக்கலாம். அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத இந்த 3 செட் டாரோ கார்ட்ஸ் மூலமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கார்டு எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்க போறது இல்ல, நேரடியா இந்த 1, 2, 3 எண்கள்ல நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதற்கான பலன்கள் என்ன, உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னங்கிறத தெளிவா பார்க்க போறோம். பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டாரோ ரீடிங் உங்க லைஃப்ல துல்லியமா பழிக்கணும்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு எனர்ஜி கனெக்ட் இருக்கணும். அதை உருவாக்க இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ஓபன் டு கைடன்ஸ் அப்படின்னும் இல்லனா நான் தயார் அப்படின்னும் டைப் பண்ணுங்க. உங்க எனர்ஜிய இந்த ரீடிங் கூட கனெக்ட் பண்ணிட்டு பலன்களை கேட்க ஆரம்பிங்க. நம்பர் 1, நீங்க நம்பர் 1 செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான கார்ட்ஸ் 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் தி ஃபூல். முதல்ல நீங்க எடுத்த முடிவுல உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறத இந்த 5 ஆஃப் கப்ஸ் காட்டுது. ஐயோ, இப்படி பண்ணிட்டோமே, இதனால ஏதாவது ஒண்ணு இழந்துட்டோமோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா காடை நல்லா பாருங்க, 3 கப் தானே கீழே விழுந்திருக்கு, 2 கப்பு இன்னும் உங்க பின்னாடி பத்திரமா இருக்கு. அடுத்து வந்திருக்கிற தி ஃபூல் கார்டு ரொம்ப பாசிட்டிவான கார்டு. இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க எடுத்த முடிவு ஒரு புதிய தொடக்கம், பழைய இழப்புகளை பற்றி கவலைப்படாம ஒரு தைரியமான நம்பிக்கையோட முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு சொல்ல போனா, கடந்த கால கசப்புகள்லாம் மறந்துருங்க. நீங்க எடுத்த முடிவுல சின்ன சின்ன சவால்கள்லாம் இருந்தாலும் அது உங்களை ஒரு சுதந்திரமான ஒரு புதுமையான பாதைக்கு கூட்டிட்டு போகும். தவறு நடந்துடுமோ அப்படின்னு பயப்படாம முழு நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்க முடிவு சரிதான், ஆனா அது நீங்க பாக்குற விதம் தான் மாறணும். ஆல் தி பெஸ்ட். நம்பர் 2, நீங்க நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கார்ட்ஸ் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்ட்ஸ் கொஞ்சம் சவாலான காலகட்டத்தை தான் காட்டுதுங்க. நீங்க எடுத்த ஒரு முடிவால உங்க மனசு ரொம்ப காயப்பட்டு இருக்கலாம், இல்லனா மத்தவங்க பேசுறது உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கலாம். அதுதான் இந்த